ஓகே ரஃப் கிளம்பி வச்சு நடுங்குது சொல்ல போனால் எனக்கு அங்கே இருந்து கூட ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளல. ஸோ இங்கே வர 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 முடியலனால உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும். ஸோ இங்கே கீழே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கீழே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கிளைமேட் வந்துடும். நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்ட்டுருக்கா. அப்படி வந்துச்சுன்னா பரவாயில்லைங்க, ஒன்றும் முடியலைங்க. நான் இன்னும் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். கோயம்புத்தூர் போயிட்டு ரைடிங் ஜாக்கெட் மாற்றிட்டு அதான் அப்படியே நம்ம வந்து வாழைப்பாடி போகணும். ஐயோ ஐயோ மழை தான் ஏன் போயிது. இதில் வேறு 2 கிலோமீட்டர் கீழே இருக்கு. நான் வேறு முடிச்சு போச்சுன்றாங்களே வேறு. வேறுங்க போட்டு விளாசு நல்லா தான் இருந்துச்சு டிஆர்எஃப். ஸோ அந்த கிண்ணக்குறையை விட்டு கிளம்பும்போது தான் அந்த மான்சூன் அந்த கிளைமேட்டுக்கு ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக மிஸ்ட் அடிச்சிருக்கா. ஸோ அதில் ஃபுல்லாக நினைச்சிட்டோம். ரைடிங் ஜாக்கெட்டு நம்ம போடலையா, ரைடிங் ஜாக்கெட் பேக் பண்ணி நம்ம வண்டியிலே வச்சாச்சு. எப்போ போய் காலையிலே வச்சாச்சு அது. ஸோ அதனால் நம்ம அப்படியே கொஞ்சம் நடுங்கல் வாக்கிலே இருக்குது. கரெக்டாக இன்னும் கோயம்புத்தூருக்கு வந்து 80 கிலோமீட்டருக்கு 2 hours 11 minutes போட்டிருக்கு. எனக்கு தெரில எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டா பெட்டர்னு தோணுது. ஐயோ 43 ஏர்பெண்டில் இப்போ தான் 3 மினிட்டே கிராஸ் ஆகிருக்கும். இன்னும் 40 ஏர்பெண்ட் இருக்குது. 2 கிலோமீட்டர் கீழே போகலாம் போகுதுன்னு சொன்னாங்களே. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு மேலே வந்தால் தான் நீங்கள் ஊட்டி கிளைமேட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கீழே கிளைமேட் தான், நார்மல் ஏரியா கிளைமேட் தான் அப்படின்னு. அப்படி எனக்கு தெரிஞ்சு யானை நடமாட்டம் அதிகமாக இருக்க மாட்டேங்க. யானை சொன்னாலாம் எனக்கு இது போகும்போது ஏதாச்சும் பார்ப்போமா என்னன்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 4:36 ஆகுது. 6 o'clock பார்த்தீங்கன்னா அதை செக் போஸ்ட் வந்து மூடிடுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து செக் போஸ்ட் கிராஸ் பண்ணி ஆகணும். அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மேலே அந்த 3 ஏர்பெண்ட் கிராஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிளைமேட் நார்மல் ஆகிடுச்சு. அந்த மலைத்தூரல் அந்த சில் கிளைமேட்டு அந்த மாதிரி சில் கிளைமேட் இருக்குது. பட் ஆனால் அந்த மலை சாரல் இருந்துச்சு இல்லை. ஸோ அது கட்டாகிடுச்சு. கிளைமேட் மட்டும் சில்லுன்னு இருக்குது. மேலே ஒரு 3 பெண்டு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் மேலே போனால் டோட்டல் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. அதே 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கீழே வந்தோம்னா டோட்டல் கிளைமேட் அப்படி டல் ஆகுது. இதுதாங்க இயற்கையோட அதிசயன்றது. இது எருமாட்டு சாணமா இல்லை யானைகளோட சாணமான்னு எனக்கு சரியாக தெரில. பட் ஆனால் மூளைக்கு அந்த சாணங்கள் அதிகமாக இருக்குது. இது பாருங்க, இந்த இடத்துல கூட இருக்குது பாருங்க. ஒட்டங்க ஒப்புறானேடே பாருங்க அப்படி இருக்குன்ட்டு. யாருங்க அவன் அங்கே போய் கொட்டாய் போட்டிருக்கான் சாமி? அவன் மனுஷனே இல்லை. அழகாக இருக்குங்க மலை, அப்படியே அழகாக இருக்குங்க. சரி இதை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. இறங்கிட்டானுங்க அவனுங்க. போயிட்டு வாங்க. எப்படி இருந்தாலும் கீழே போய் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படியே இந்த இயற்கையெல்லாம் நம்ம ரசிச்சுட்டு வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே பார்க்க வேண்டியது தான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேலே காட்ட முடியாது. சொல்லப்போனால் இப்போ அங்கே ஒரு டவர் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அங்கேருந்து இப்போ வந்தோம். ஸோ கிண்ணாக்குறை அந்த வழியாக தான் போனோம். இப்போ அங்கேருந்து பார்த்தா இந்த பெண்டெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. நம்ம பசங்க சும்மாவே பறப்பானுங்க. ரோடு வேறு நல்லா இருக்குது, கிளைமேட்டும் நல்லா இருக்குது. சொல்லவே தேவையில்ல, பறந்தே இருப்பாங்க. ஏழை மக்கா இவனுங்களோட சத்தியமாக என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல டிஆர்எஃப். நான் ஒரு 2 நிமிஷம் தான் ஸ்லோவானேன். நான் இப்போ அவனுங்கள என்ன வேகம் தொடர்ந்துட்டு வரேன். ஆனால் அவனுங்களை பிடிக்க உங்களுக்கு தெரியுமா? இருந்த 3 வண்டி எப்படி எந்த வேகம் ஜீம்பூம்பா போட்ட மாதிரி ஜீம்பூம்பா அப்படின்ற மாதிரி மறந்துடுறானுங்க பைத்தியக்கார பசங்க. தண்ணி பாருங்களேன் எப்படி வருதுன்னு. எனக்கு தெரிஞ்சு மேலே இருந்து கீழே வருதாட்டுக்கு. இது பாருங்க, தெரியுதா? இல்லை நான் பேக்கில் கட்டியிருக்கேண்ணா. இல்லை அதுக்கு வெயிட்டாக இருக்கும், அதனால தான் பார்க்குறேன். பசங்க போயிட்டாங்க, 2 பேர் பசங்க வந்தாங்களா முன்னாடி? போயிட்டாங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. கட்டி இருக்கு, ரிட்டர்ன் கழட்டினா இதாகும். அதனால அப்படிங்களா? ம். எவ்வளோ தூரம் இங்கேருந்து? பாலம் தெரியாது, நான் புதுசு இப்போ. இது இல்லாமல் இன்னொரு செக் போஸ்ட் இருக்குங்களா? வெளியங்காடு பக்கத்தில் இல்லைங்களா? பஸ்ஸு உங்களுக்கு இதுக்கு மேலே இல்லைங்களா? எனக்கு ஒரு 5 பஸ்ஸு. ம். நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க? நான் தோட்ட வேலைக்கு போயிருந்தேன். அப்படிங்களா? வாழை வேலை. ம். உட்கார முடியுமா? உட்காந்துக்கோங்க, பார்த்து உட்காருங்க.
செகண்ட் ஸோ செகண்ட் செக் போஸ்ட் தாண்டியாச்சு. பசங்க எங்கே போனானுங்கன்னு தெரியல. அவனுங்க பழைய மாதிரி தான், பழைய குடி கதை தொடர்ன்ற மாதிரி பஞ்சாப் பறந்துட்டானுங்க. அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளே என்னால் முடியாது. நான் பொறுமையாகவே போகிறேன். எப்போ இருந்தாலும் போய் வெள்ளியங்காடுக்கு பக்கமாக நின்று தான் ஆகணுங்க. ஏன்னா அவங்க லக்கேஜஸ்லாம் என்கிட்ட இருக்குது கொஞ்சம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 5:22. மேக்ஸிமம் நான் வெள்ளியங்காடு கிராஸ் ஆகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 6 o'clock பக்கமாக ஆயிரும்னு நினைக்கிறேன். ரூட்டு வேறு மாதிரி டிஆர்எஃப். வர வழியெலாம் அற்புதமாக இருந்துச்சு. 2 பக்கமும் பெரிய பெரிய மலையை. அந்த பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் வேவ் வந்துச்சு. அந்த டேம், அந்த குண்டா டேம் தான் கரெக்டாக. எனக்கு அங்கேன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி போயிடுச்சு. பேட்ரி ஃபுல் பேட்ரி, 3 பேட்டரியுமே பேட்ரி ஃபுல் டவுனு. ஸோ 1-2 சார்ஜ் போட்டிருந்தா அப்பயும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கனெக்ட் பண்ணால் அந்த கட்டிலில் ஏற மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாகிடுது. ஸோ அதனால் நான் கழட்டிட்டு கொஞ்ச நேரம் நான் ஆஃப் பண்ணி டேரெக்டாக கனெக்ட் கொடுத்துட்டேன். அதனால் கொஞ்சம் ஏதோ சார்ஜ் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம். ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த குண்டா டேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேம் தாண்டினோடனே வந்துடும். ஸோ அங்கே எந்த ஒரு என்கொயரியும் இல்லை, எந்த ஒரு இதுவும் கேட்கல, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எதுவுமே கேட்கல. செகண்ட் செக் போஸ்ட் அப்படி தான். ஆனால் செகண்ட் செக் போஸ்ட்டில் ரெண்டு செக் போஸ்ட்டுமே போலீஸ் இருந்தாங்க. நீங்கள் இப்போ இங்கே வீட்டுக்கு போகிறீங்களா இல்லை வேலைக்கு போகிறீங்களா? வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீடு எங்கே இருக்குது? வீடு இங்கே இப்படி போகணும். ஓகே, 3 கிலோமீட்டர் நடந்து போய் எந்த பாதையில் போவீங்க? பஸ் வரும். ஒரு பஸ் 6 மணிக்கு 6. பாதை எங்கே இருக்குது? அதெல்லாம் ராத்திரி போகுது. ஓ, அந்த பாதை இல்லைங்களா? சரி 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 சரி. அப்படிங்களா? ஏன் நான் யானைலாம் அதிகம் இருக்குங்க அங்கே பார்த்துருக்கீங்களா? நிறையா யானை மட்டும் தான் இருக்கா இல்லை புலி அது மாதிரி ஏதாச்சும் இருக்குங்க? புலி, யானை எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கா? நேராக கோத்தரையே போகும் இந்த ரோடு. டைமிங் தான் அந்த பக்கம் பஸ்ஸுங்களா? இது பஸ் விட்டிங்கன்னா இந்த பஸ் விட்டா இல்லை, பஸ் இல்லை. நீங்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இருக்கணும். சொந்த ஊர் உங்கள் ஊர் என்ன ஊர்? எழுத்துக்கால் புதூர். அது எங்கே இருக்குது? அதான் முடிச்சு இருக்கு. அடுத்த சுரண்டி கொரங்கண்டி எழுத்துக்கால் புதூர் அப்படி இருக்கு ஊர். அப்படிங்களா? இன்னும் ஊர் இருக்கா அப்போ? ஆமாம், இந்த காட்டுக்குள்ளே ஊர் இருக்கு. அடேங்கப்பா. அதான் கவர்மெண்ட் பஸ் ஒன்று போட்டுக்க காலைல சாயந்தரமா 2 நேரம் வரும். அப்படிங்களா? ஆமாம். சரிங்கண்ணா. சரி பாருங்க. நன்றி நன்றிண்ணா. ஸோ அண்ணா செகண்ட் செக் போஸ்ட்டுன்னு நான் விளாக் எடுக்கலையா? ஸோ விளாக் ஆஃப் பண்ணி தான் இருந்தேன். ஸோ ஓகே, ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஆச்சும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வீடியோ கிளிப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சப்போ தான் அண்ணன் இருந்துக்கிட்டே எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்படி எனக்கு பேக் கழட்டி ரிட்டர்ன் மாட்டுறதுக்கு கொஞ்சம் செல்ஃபாக இருந்துச்சு, பரவாயில்ல. பட் ஆனால் அவங்க வந்து அந்த பஸ்ஸை விட்டா எனக்கு வேறு பஸ் இல்லைனால சரி ஓகே வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். இங்கேருந்து இன்னும் உள்ளார பஸ்ஸு போதாங்க. ஐய அடங்கப்பா, எங்கெங்கேயோ பஸ் போயிட்டுருக்கு. ஆனால் இங்கெல்லாம் பஸ் ஓட்டுறவங்களாம் பாவங்க. கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா 3rd டோல்கேட் தாண்டி நம்ம ஒரு வெள்ளியங்காடு பக்கமாக இருந்தோம். ஸோ இந்த வேலாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ பிரிண்ட் அவுட்டில் CTF நான் வீடியோவில் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் நிறையா பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த ஸ்டண்ட் ப்ராக்டிக்ஸு அண்ட் தென் அந்த ரிவ்யூ வீடியோ அதெல்லாம் இந்த ரூட்டில் தான் வந்திருக்கு. எனக்கு என்னவோ அப்படி தான் தோணுது. வெள்ளியங்காடு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? வெள்ளியங்காடு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சால் கூட உள்ளார போய் ஒருட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அவங்க வீட்டை. இல்லையா கட்டாகணும்? இல்லை இதில் போய் தான் போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவரை விட்டுட்டு போயிட்டு இல்லை, அதான் கடுமையில் இருக்கா. எந்த வேகத்தில் வந்தீங்க எனக்கு தெரியல, எனக்கு சத்தியமாக புரியல. எவ்வளோ வேகத்தில் வந்தீங்க? 55 தான். செருப்பால் அடி. 10 செகண்ட் வீடியோ தான் எடுத்தேன் நான். 10 செகண்ட் வீடியோவில் கீழே இறங்கி பார்க்குறேன் 43 மினிட் தாண்டி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. வெரி மாரி அடிச்சுட்டு இருக்கீங்களா? 10க்கு நான் அந்தந்த பெண்ட்லேயே 40-50 க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே பண்ணும் ஒன்று உடச்சனா வச்சுக்க. சரி, TTF வீடியோ எங்கே இருக்கு? அடுத்த வாரம் நீங்கள் சேச்சி கூப்பிட்டு நீ இதுக்கு போவ, கொடைக்கானல் போவ. நீ டென்ட்டு கூட டென்ட்டை எடுத்துட்டு போகிற செருப்பு போட்டு இப்போ டென்ட்டு கூட அவன் டென்ட்டுடா. நீ போடி அங்கே போடி நீ போடி அங்கே போனோடனே உங்கள் அப்பாண்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி சேர்த்து கூப்பிட்டு டென்ட்டுக்குள்ள கூப்பிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி. ரூம் போடுற நீ ரூம் போட்டுருந்தா கூட போகலாம், டென்ட் போடுறியா? அதான பிரச்சனை. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. இது வெள்ளியங்காடு பக்கமாக வந்துட்டோம். ஸோ இந்த பிளேஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த பிளேஸ்லாம். ஸோ இதுதான் TTF வாசனோட ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்த்தோம் எல்லாருக்குமே இந்த பிளேஸ் உங்களுக்கு மறக்காம தெரிஞ்சிருக்கும். சலாம், இந்த TTF காலனின்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கே இருக்கு?
டிடிஎஃப் காலனின்னு சொல்லிட்டு அது போகிற வழியில் தான் இருக்குது காட்டுறவா. அதுவும் போகிற வழியில் தான். நீ அந்த வழியாக வரமாட்டேன். ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு இந்த வீடியோ பார்த்துருந்தப்போ நானாக பார்த்துருக்கேன் நிறையா டைமு. ஸோ அதனால் இந்த பிளேஸ் எனக்கு நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போகிற வழியும் தாண்டி நான் வந்திருக்கேன். அதை நான் பார்த்துட்டேன். பட் ஆனால் அதில் வீடியோவில் சொல்லியிருப்பேனான்னு தெரியல. சொல்லியிருப்பேன். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து இந்த பேக்லாம் கழட்டிட்டு இந்த ரைடிங் ஜாக்கெட் அவுட் இருந்தது அவுட்டெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வண்டி ஏறி பேக்கை மாட்டிட்டு கிளம்புறேன். கோயம்புத்தூருக்கு இன்னும் 35 கிலோமீட்டர். 35 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 hour 14 minutes போட்டிருக்கு. 7:15 தான் போய் ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. கோயம்புத்தூருக்கு 7:15 தான் போகணும்னு போட்டிருக்கு. 7 கிலோமீட்டரா? 7:15. தெரில என்ன பண்ண போகிறேன்னு. போயிரு. டிராஃபிக் ஜாமில் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். நைட்டு டிராஃபிக் ஜாம் தான் பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஆமாம், டிராஃபிக்காக இருந்தால் தான் பெஸ்ட்டு. ஷார்ட்கட்லேயே போயிடுச்சுலாம். இது மாதிரி மலை ஏறியே போ. அதுவும் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கிலோமீட்டர் தான் மலை ஏறணும். அப்புறம் ஈஸி தான் உனக்கு. சரி நான் பார்த்துக்கிறேன். நீ எவ்வளோ வா, கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம். ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது இந்த இடத்த தாண்டும் போது அந்த பர்த்டே வீடியோ அதெல்லாம் தாண்டி போகிற மாதிரி இருக்குது. நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் ஸ்டார்டிங் வந்து. ஸோ நீங்கள் யாராச்சும் ஒரு வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து யாராச்சும் பார்த்துருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கட்டாயிடலாமா அப்படின்னா? இதுதான் உனக்கு பக்கம். சரி போயிட்டு வரேன் நான். இது என்ன ரூட்டு? எப்போ கோவா தான் இருக்கியா? கோவா? நீ கொடைக்கானல் விட்டு போயிடுவோம் சேச்சி கூப்பிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறதா? ஆ என்னை கூப்பிட்டு போகிறேன்னா இப்போ நானும் வரேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வருவேன். ஆ யார் கூப்பிட்டு போகிறது என்ன? ஆ நீ விட்டா பர்றியில உடனே ஃபோன் பண்ணி சேச்சி இது மாதிரி சேச்சி வரவேனந்தியா போயா நான் போய்ட்டுறேன் அப்படின்னு. யாரு கண்டா யாரும் உண்டு யாரும் இல்லை. யார் சேச்சி? ஃபோட்டோ காமிட்டோம். இருந்து ஃபோன் எப்படிலேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன் நிஜமே. உனக்கு காமிக்கிறேன், உனக்கு சென்ட் பண்ணுறேன். சரி பார்த்து போய் உனக்கு பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போய் சென்ட் பேசுவார். சரியா? எங்கேயாச்சும் கொண்டு போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஆடுவான். நானும் கிளம்புறேன். இந்த ஆண்டு ரோடு நல்லா இருக்குமாயா? ரோடு பங்கமாக இருக்கும். வேற மாதிரி பொம்பளை சோக்கு கேட்குதா? பொம்பளை சோக்கு சி அவன் பொண்டாட்டி அவன் கூப்பிட்டு போகிறான். உனக்கு இல்லை அவனை பார்த்து இருக்குது. ஏய் சி பச்சையாக தெரியுது கேமராவில். இது காரமடை கட்டு. இது காரமடை போகாதில்ல? ஸ்ட்ரெயிட்டாக காரமடை. இது உனக்கு ரயில்வே கேட் போட்டுருவாங்க. சரி ஓகே நான் அப்படியே போகிறேன். ஸோ டிஎஃப் ஸோ இந்த ரூட் புது ரூட்டு பசங்க இங்கேயே பிரிச்சுட்டானுங்க. ஸோ இந்த ரூட் யார் அதிகம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன் வந்து டேரெக்டாக காரமடை போகிற ரூட்டு கோயம்புத்தூருக்கு இந்த ரூட் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படி. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக போய்ட்டு ரைனாக்ஸ் ஷோரூமில் போய்ட்டு ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டு செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. இதே ஃபிட்டாக இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே இதை கூட செக் பண்ணி இதை கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்மளுக்கு எனக்கு ஒரு சைஸ் பெருசாக போடுறது தான் எனக்கு பெட்டராக தோணுது. ஏன்னா நம்ம இப்படியே இந்த பாடியே நம்ம கூட இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆக பாடி கொஞ்சம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை நான் கரெக்ட் ஃபிட்டில் எடுத்து வந்திருக்கேன். அதனால் கொண்டு போயிட்டு முதல்ல மாற்றுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி ஸோ நம்ம ட்ரிப்பு எண்ட் ஆகிற டைம் வந்தாச்சு. அவங்க பசங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு ஏதோ இந்த ஒரு நாள் ஓட்டினது எனக்கு ஏதோ ஒரு வாரம் ஓட்டின மாதிரி ஃபீல் ஆகுது. 2-3 நாள் ட்ராவல் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. நாங்கள் காலையில் காட்டி வண்டி எடுத்தோம். மஞ்சூரில் இருக்கும்போது 11 மணி. அது அங்கே இருந்துட்டு டைம் எடுத்து பார்க்கும்போது ஏதோ சாயந்தரம் 4 மணி ஆகிற மாதிரி பார்த்தா இப்போ தான் 11 மணி ஆகுதுன்னு மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளைமேட் அந்த மாதிரி. ஸோ இந்த ரூட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு ஞாபகம் இருக்கா? அயபூசா பஞ்சரானதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஐயோ ஆமாம், அயபூசா பஞ்சர்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. அயபூசா பஞ்சரானதை பற்றிலாம் அந்த பஞ்சர் கடைகள்லாம் அந்த டேர்னிங்கில் அந்த கடையை பார்த்தேங்க. சொல்லாமே மறந்துட்டேன். என்னயா பெண்கள் கூட்டம். ஸோ வாசன் ப்ரோ அடிக்கடி கோயம்புத்தூர் போகிறதா இருக்கட்டும் சரி, மற்ற ரைடு போகிறதா சரி, காரமடை போகிற ரோடு ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரூட் தான் அவர் ப்ரிஃபர் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். ஓ வேறு மாதிரி ஐயோ. ஸோ கிளைமேட் இங்கேருந்து பார்க்க சரௌண்டிங்ஸ் வேறு மாதிரி இருக்குது. பாருங்க சுற்றியும் ஃபுல்லாக அற்புதமாக இருக்குது டிஎஃப். ஸோ நம்ம இப்போ அப்படி சுற்றி இப்படி வந்திருக்கோம். உலகத்தை சுற்றி வந்த மாதிரி நம்ம இப்போ மலையை சுற்றி வந்துட்டுருக்கோம். கரெக்டாக எந்த கட்டுன்னு தெரியாது. ஆனால் இந்த ஏதோ ஒரு கட்டில் தான் அயபூசா பஞ்சராக இருக்கும். இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் தலைவன் அந்த இந்த டேர்னிங்கில் ஒரு கடை இருக்குது. இந்த வரும்போது பார்த்தேன். எனக்கு அந்த டக்குன்னு அந்த மைண்டுக்கு வரல. இப்போ இந்த அயபூசான்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கட்டெரும்பு கவிதா பாவம். இப்போ அந்த கட்டெரும்பு எங்கே இருக்குன்னே தெரில. வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க, ரிட்டன் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போனாங்க. என்ன ஏதோ நிலவரம் ஒன்றும் புரியல. ஆனால் தலைவன் இப்போ இங்கே இருந்ததுன்னா போய் ஒரு ரெட்டு பார்த்துட்டு போயிருக்கலாம். நேராக போய் வீட்டில் போய் வீடியாச்சும் ஒரு ரெட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். பட் ஆனால் வேணாம். ஏன்னா அவர் இருந்து போனால் ஒரு நியாயம். பட் ஆனால் அவர் இல்லாமல் போனோம்னா
அது கொஞ்சம் அவங்க வீட்டில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதுக்காக அப்போ இந்த ரூட்லாம் பார்க்கும்போது அந்த மெமரிஸ் பிரிங் பேக். இந்த ரூட்டோட அங்கே ஒரு ரூட் அந்த அவங்க வாசன் ப்ரோ அந்த ஸ்டண்ட் ப்ராக்டிஸு அந்த வீடியோலாம் எடுத்தார்ல, அந்த வீடியோலாம் அந்த ரூட்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோக்கு ஞாபகம் போகுது. மெமரிஸ் பிரிங் பேக்னு சொல்லிட்டு பழைய வீடியோக்கு போகுது.